மிக்ஸி சாறு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக துடைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் ரவையை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு உப்பு, கொஞ்சம் சீனி. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு இடம் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தடவி விட்டு மூடி வச்சுக்கிறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாயை வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக கடிச்சா க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குடைய மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வர. வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெகித்தியாக வச்சாலும் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு இந்த சப்ஜி நல்லாயிருக்கும், வெங்காய சப்ஜி. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுற்றி சைடில் இருக்க ஓரத்தில் இருக்க மசாலாலாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் சிம்மில் போட்டு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நமக்கு நல்லா கறி நல்லா அழகாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணும். அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் இறக்க போகும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்டுலேயும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ கல்லும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு தேய்ச்சி எடுத்துருக்கேன். அதனால் இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். போட்டோடனே 2 சைடும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக நீங்கள் எண்ணெயை உங்களுக்கு விருப்பம் என்ன அதை தடவி கொடுத்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. அருமையான சப்பாத்தியுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சப்பாத்தி இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் போட்டு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சப்பாத்தி அதுக்கு மேட்சாக வெங்காய சப்ஜி நம்ம பார்த்துருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது போல் ஒரு நேரம் நமக்கு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.